நெக்ஸ்ட் டைம் கனவா மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 250 கிராம் அளவுக்கு கனவையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே இருந்தாலே ஓகே தான். ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை உள்ளாடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதிலேருந்து நிறைய தண்ணி வெளியோடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் கணக்கு வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்பப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 லெமனே பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.